உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏமா நீ இன்னும் கிளம்பலையா? உன் புருஷனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கட்டிப்பிடிமா. இப்ப இடத்த காலி பண்ணு. அடுத்த பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் என்ன இப்பதானே ஆபரேஷன் பண்ணி இருக்கிறாங்க. உடனே கிளம்பி போனா இருங்க. ஹலோ மிஸ்டர், உங்க பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ணவே இல்ல. புரியல எனக்கு. என்னடே? குழந்தெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சுங்க. சிஸ்டர், இவங்களை அனுப்பி வச்சுட்டு அடுத்த பேஷண்ட வர சொல்லுங்க. நான் சீஃப் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே டாக்டர். என்னடி இது? இரு சொல்றேன். பைத்தியமாடி உனக்கு. சொல்றேன். எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கற இப்படி? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. அம்மா, என் அப்பான்னு ஒருத்தர் இருக்காரே, அவர் எங்க? வெள்ளா இருக்கிறான். ஏன்? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணாமா? அதுக்காக தான் நான் இன்னைக்கு அவரை வர வச்சேன். கடவுளே, இதெல்லாம் பார்த்து துடிக்கிறதுக்கா என்ன உயிரோடு வச்சிருக்க? என்ன எதுக்கு அழுகுறீங்க? நீங்க சும்மா இருங்க மாப்ள. அவதான் புத்தி கெட்டு போய் பண்றானா? நீங்களே இவ கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கீங்க. பா, நீ சந்தோஷமா இருக்கியாப்பா? எனக்கு என்னதா, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். என் பொண்ணு இந்த நாட்டுக்காக விளையாட போறான்னு நினைக்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை பெற்று வளர்த்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். கரெக்ட் தான்ப்பா. ஆனா என் புருஷனுக்கு தான் அந்த குடுப்பனை இல்லையே. வாய மூடுறீ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன புருஷன் அரசெல்லாம் சவால் விட்டுட்டு இருக்க? மா, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்பட்டுட்டு இருக்க? ஏதா இவங்களை எல்லாம் நீ கண்டுக்காதா? சரி, நாம ஊருக்கு போய் அடுத்து நடக்க வேண்டியதெல்லாம் பாப்போம். அடுத்து என்ன நடக்க போகுது? இல்லப்பா, இங்க இருந்து போயிடுவோம்ல, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இல்லதா, இதுக்கப்புறம் தான் உனக்கு பிராக்டிஸ் இருக்கு, கோச்சிங் இருக்கு. அதெல்லாம் பார்க்க வேண்டாமா? அதெல்லாம் பாத்துக்கதான் என் புருஷன் இருக்காரேப்பா. அப்புறம் எதுக்கு உனக்கு தேவையில்லாத சிரமம் சொல்லு? இதுல என்ன சிரமம் இருக்கு? நீ இப்படி இருக்கணும்னு தானே இப்படி நாளா நான் ஆசைப்பட்டேன். எப்படி ஆசைப்பட்ட? நான் புருஷன் இல்லாம குழந்தை இல்லாம இருக்கணும் தானே? இல்ல, சும்மா சொல்லு, நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்? நீ இவங்க யாருமே இல்லாம நான் அனாதையா இருக்கணும்னா? ஏதா, என்ன ஒரு தினுசா பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, உன்கிட்ட வேற எப்படி பேச சொல்ற? என்னத்தா பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? பேச்சு ஒரு மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நீ எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பல்ல. மாறுற ஐடியாலாம் எதுவுமே இல்ல. நேத்து நீ போன் பண்ணல, மன்னிப்பு கேட்டல்ல, நான் உன்னை மன்னிச்சு ஏத்துப்பேன்னு நினைச்சியாப்பா? அது எப்படி உன்னை உடனே ஏத்துக்க முடியும்? நீ செஞ்சது என்ன சாதாரணமான காரியமா? அந்த கார்ல ஒரு கர்ப்பிணி இருக்கா, ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அதெல்லாம் கூட யோசிக்காம பாம் வச்சு கொல்ல நினைச்ச உன்னை எப்படிப்பா என்னால ஏத்துக்க முடியும்? அதான் சின்னதா ஒரு டெஸ்ட் வச்சேன், அதுலயும் நீ ஃபெயில் ஆயிட்ட பத்தியா? ஏதா, நான் என்னத்த பண்ணி போட்டேன்? ஏதா, உனக்கு நல்லது நடக்கணும்னு தானே உன் கூட வந்து நிக்கிறேன். நல்லது? எது நல்லது? பெத்த பொண்ணு என்ன பண்ணலான்னு கேட்டா அபார்ஷன் பண்ணலான்னு சொல்லி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்தியே, உனக்கு நல்லது இல்ல அது?
என் புருஷனுக்கு அபார்ஷன் ஆனாலும் பரவாயில்ல, என் ஆசை நிறைவேறணும்னு நினைச்சதுல வெறும் அன்பு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா நீ நான் அபார்ஷன் பண்ணணும்னு சொன்னப்போ அதுல முழுக்க முழுக்க என் மேல இருந்த வெறும் வன்மம் மட்டும்தான் தெரிஞ்சுச்சு. நீ இன்னும் திருந்தவே இல்லைல்ல? ஏதா நான் செஞ்சதெல்லாம் நினைச்சு வருந்தி தானே நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன். இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் அம்மா கிட்டயோ என் புருஷன் கிட்டயோ சவால் விட்டெல்லாம் பேசினியே, அதெல்லாம் எந்த கணக்குல சேர்த்துப்ப? இல்ல என்ன பாத்துட்டு இருக்க? நீ என்னென்ன பேசினியோ அதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன்னா உள்ள போன எனக்கு ஆபரேஷன்லாம் எதுவுமே நடக்கல. நான் தான் நர்ஸ் கிட்ட ஆபரேஷன் நடந்துச்சுன்னு பொய் சொல்ல சொன்னேன். அப்படி சொன்னா நீ என்ன செய்யற, என் புருஷன் என்ன செய்யறான்னு பார்த்தேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி நீ உன்னோட உண்மையான சுயரூபத்தை அவர்கிட்ட காட்டிட்ட. ஏதா இல்லத்தா, அது வந்து சும்மா அவங்க கிட்ட. போதும், அன்னைக்கே உன்னை அசிங்கப்படுத்த அனுப்பியிருக்கணும். ஆனா என்ன இருந்தாலும் நான் உன்னை அப்பாவா பார்த்ததுனாலதான் நான் உன்னை எதுவுமே பண்ணாம வெறும் வீட்டு விட்டு மட்டும் போக சொன்னேன். ஆனா இன்னைக்கு நீ அப்படியெல்லாம் இனிமே தயவு செஞ்சு எதுவும் பண்ணிராத. ஏன்னா நான் இருக்கிற கோபத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிருவேன் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு போ போ. ஏதா நீ பாட்டுக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படி போன்னு சொன்னா எங்க போவேன் நானு? எங்கேயாச்சும் போய் செத்து போ. யார் உன்னை தடுத்தா? நீ எல்லாம் உயிரோட இருக்கணும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. போ செத்து போ போ. பெத்த பொண்ணுங்களை கேவலப்படுத்த வேண்டியது, நம்பி வந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க வேண்டியது, குழந்தைன்னு கூட பார்க்காம அதை கொல்ல நினைக்கிறது. இப்படிப்பட்ட நீ இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு எந்தவித அவசியமும் இல்ல. போ, தாராளமா செத்து போ போ. முடிஞ்சா நீ செத்துட்டேன்னு வச்சுக்கோயேன். ஒரு வேளை நீ செத்துட்டேன்னா மேபி கொஞ்சூண்டு தண்ணி வேணா வரும் என் கண்ணுல. ஏன்னா நீ அப்பாங்கிறதுக்காக. இங்க இருக்கிற வேற யாரும் உனக்காக அழமாட்டாங்க. ஏன் உன் பொண்டாட்டியும் சரி உன் அம்மாவும் சரி யாரும் அழமாட்டாங்க. நீ நல்லவனா கெட்டவனான்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ஆனா நீ மனுஷனே கிடையாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.